இப்படி நிற்கிறியே உங்ககிட்ட எந்த பேஷண்ட் வரும்? இப்படி நிற்கிறியே எந்த பேஷண்ட் வரும்? அது உங்களுக்கு தெரியாதா? படிச்சவங்களுக்கு இந்த மாதிரி கால் ஊனமானவங்க தெரியலையே உடல் ஊனத்தை வந்து தப்பா பேசணும்னு புரியாதா? அவங்களாம் படிச்சவங்க தானே? படித்தவங்க தான். ஆனால் எங்களால் எதிர்த்து பேச முடியாது. நீங்க ஏன் அப்பயே சொல்லலை? ஏன் மேம் இந்த மாதிரி வச்சு பேசுறீங்க? நீங்க கேட்டுருக்கலாம்ல. நான் எங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்டலாம் நாங்கள் எதிர்த்து பேச முடியாது சார். ஏதாவது சொன்னால் நாங்கள் அமைதியாக தான் கேட்டுட்டு வர முடியுமே தவிர எதிர்த்துலாம் எதுவும் பேச முடியாது. நீங்கள் என்ன பேசுகிற முடியும் சொல்லுங்கள்? நான் ஆஃப்டர் ஒரு ஏஎன்எம், நான் என்ன பேச முடியும் அவங்கள்ட்ட? ஆனாலும் இப்படி வந்து நிற்கிறியே, இப்படி இருந்து எப்படி பேஷண்ட் வரும்னு அவங்க கேட்குறாங்க. நான் என்ன கேட்க முடியும் அவங்கள்ட்ட? நான் ஒன்றுமே கேட்க முடியாது. நான் அமைதியாக சாரி மேடம் அப்படிதான் சொல்லிட்டு வரணும். என்னோட இயலாமை நான் கடவுள்கிட்ட தான் சொல்ல முடியும். நான் வெளியே நின்று பார்த்துட்டு தானே இருந்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான். அவ்வளோ ஏன்னா இவங்க அப்படி கேட்குறாங்களேன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். சாதாரண ஒரு ஆளை கூட நான் வீட்டில் கூட போய் சொல்லி அழலை. இதை இங்கே அழுதேன், இதோட விட்டு போயிட்டேன். திருப்பி இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கேட்கும்போது எனக்கு அது எல்லாம் ஆறுதல் சொல்லும்போது தான் திருப்பி அதை நான் நினைக்கவே ஆரம்பிச்சேன். வீட்டில் நம்ம கஷ்டத்தை காமிக்கக்கூடாது. நான் சொல்கிறேன் மேம், டெலிவரி வந்து காம்ப்ளிகேட்டடாக வருது, அவள் முக்கிய புள்ள வைக்க போகிறா, நீ பார்க்க வேண்டியதானேன்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை வந்து நாங்கள் பேஷண்ட் கிட்ட சொல்ல முடியாது. எங்களுக்கு இது இங்கே நல்லா ஆகும்னா தான் நாங்கள் வச்சுப்போம். நாங்கள் அனுப்புறது எல்லாமே பனிக்கூட வெளியே உடஞ்சி வருவாங்க. அப்படி வரதெல்லாம் வந்து 10 மணி நேரம், அது 6 மணி நேரம் வரைக்கும் தான் வச்சுக்கலாம். அது நாங்கள் இங்கே வச்சுருந்த ஹையர் இன்ஸ்டியூஷன் அனுப்பும்போது அதுவே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். பாப்பா வந்து மூச்சு திணறல் வரும், என்ன வேணாலும் நடக்கலாம். நாங்கள் அதை ரிஸ்க் எடுக்க மாட்டோம். நல்லபடியாக வருது, நல்லா இருக்குது, நல்லபடியாக பனிக்கூடத்தோடு வருது, நல்ல பிரசவ வலி எடுத்து கர்ப்பப்பை வாய் திறக்குதுன்னா டெலிவரி பார்ப்போம். வச்சுலாம் பார்த்துருக்கோம், 3 நாள் 4 நாள் வச்சுலாம் பார்த்துருக்கோம். பனிக்கூடம் உடஞ்சோ குழந்தை உள்ளே காட்டுப்பி போயோ வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரெஃபர் பண்ணி தான் ஆகணும், ஹையர் இன்ஸ்டியூஷன் போய் தான் ஆகணும். அதான் வருவாங்க, பிபி அதிகமாகி வருவாங்க.